அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். தமிழ்நாடு முழுவதும் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். கிராம சபை கூட்டங்களை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி IAS அவர்களே, ஆணையர் திரு பொன்னையன் IAS அவர்களே, நிர்வாக இயக்குனர் திருமதி ரமண சரஸ்வதி IAS அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்துள்ள மதிப்பிற்குரிய பொதுமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்ம நாட்டோட முதுகெலும்பா இருக்கிறது கிராமங்கள் தான். அதனாலதான் நம்ம தேச தந்தை காந்தி அவர்கள் விடுதலை இந்தியாவின் வலிமை கிராமங்களில் தான் இருக்குதுன்னு சொன்னதோட இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறதுன்னு ஆணித்தரமா சொன்னார். அப்படிப்பட்ட கிராமங்களை முன்னேற்றணும், கிராம பொருளாதாரத்தை வலிமையாக்கணும், கிராம நிர்வாகங்கள் வலிமையா இருக்கணும்னு ஜனநாயக பூர்வமா சிந்திச்சு நாம பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் கிராம ஊராட்சிகளோட மேம்பாட்டுக்கு அடிப்படை. அதனாலதான் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ தொடர்ந்து கிராம சபை கூட்டங்கள்ல பங்கெடுத்தேன். உங்க ஆதரவோட முதலமைச்சரான பிறகு இப்போ 3வது முறையா கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கிறேன். இன்னும் பெருமையோடு சொல்றேன், வேற எந்த முதலமைச்சரும் இப்படி கிராம சபை கூட்டங்கள்ல பங்கேற்றது இல்லை. அதுலயும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய அளவில் 10,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமா இணைச்சு கிராம சபை கூட்டத்தை நடத்துறது இதுதான் முதல் முறை. இதை சாத்தியப்படுத்திய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சர் முனைவர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கும் அதிகாரிகளுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதேபோல நம்ம ஜனநாயக அமைப்போட அடித்தளமான கிராமங்களை உயர்த்த பணியாற்றி வரும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பெரியசாமி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கும் துறையின் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி IAS அவர்களுக்கும் திரு பொன்னையா உள்ளிட்ட அரசு அலுவலர்களுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். என்றைக்கும் மக்களோட மக்களா இருந்து பணியாற்றக்கூடிய இந்த எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சவர் தமிழ்நாட்டின் தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்தான் மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய்யணும் நமக்கு கட்டளையிட்டு நம்ம எல்லாம் ஆளாக்கியவர். பேரறிஞர் அண்ணா காட்டிய பாதையில தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம் போன்ற உயர்ந்த லட்சியங்களை செயல்படுத்துறத நோக்கமாக கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளை வழிநடத்தினார். தலைவர் கலைஞரின் வழித்தடத்துல தான் நம்ம திராவிட மாடல் அரசும் பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்தி சமத்துவம், சமதர்மம் மற்ற சமூக நீதியை நிலைநாட்டி வருது. நாட்டுக்கே வழிகாட்டும் மாதிரியான ஏராளமான திட்டங்களை நீங்க உருவாக்கின நம்ம திராவிட மாடல் அரசு உருவாக்கி இருக்கு. கிராமப்புற பொருளாதாரத்தையும் பெண்களோட முன்னேற்றத்தையும் சாத்தியப்படுத்தின மாபெரும் திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டம்.
உங்கள நிறைய பேர் சுய உதவி குழுக்களால பயனடைஞ்சிருப்பீங்க. துணை முதலமைச்சராக இருந்தப்போ நானே பல மணி நேரம் மேடைகளில் நின்று சுடல் நிதி வழங்கியிருக்கிறேன். இது ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலாக தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம். நீங்க எல்லாரும் கட்டணம் இல்லாம பஸ்ல போறீங்களே, அந்த விடியல் பயண திட்டம் பெண்கள் முன்னேற்றத்தில் எவ்வளவு பெரிய பங்களிப்பை செலுத்துதுன்னு எண்ணி பாருங்க. நீங்க காலையில சீக்கிரம் வேலைக்கு போகணும்னு அவசரமா கிளம்புவீங்க. அதுக்கு நடுவில் சமையல் செய்யணும். ஆனா அந்த சுமையை குறைக்க அரசு பள்ளிகளை படிக்கிற நம்ம குழந்தைகளுக்கு சத்தாவும் சுவையாவும் காலை உணவு கொடுக்கிறோம். நம்ம வீட்டு பசங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு தயாராக இருக்க அளவுக்கு நாம் முதல்வன் திட்டத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குகிறோம். நம்ம பசங்க படிச்சு முன்னேறி வரணும்னு புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பல திட்டங்களை நம்ம திராவிட மாடல் அரசு செயல்படுத்திட்டு வருது. இதெல்லாம் முத்திரை திட்டங்கள். இதே போல கிராம வளர்ச்சிக்குன்னு பல திட்டங்களை செயல்படுத்துறோம். கிராம மக்கள் தன்னுடைய ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்கவும் வளர்ச்சி பாதையில கிராம ஊராட்சியை கொண்டு செல்லவும் உரிய உரிமைகளை அளிக்கணும் என்பதுதான் நம்ம அரசோட நோக்கம். அதுக்காக ஆண்டுதோறும் 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுது. இந்த கிராம சபை கூட்டங்கள் தான் ஜனநாயகத்தோட முக்கியத்துவத்தை உணர வைக்கிற முக்கிய தருணம். நம்ம கிராமங்களோட தற்போதைய தேவைகள், வளர்ச்சி இலக்குகள் மற்றும் நலன்களை குறித்து நேரடியா விவாதிச்சு தீர்மானங்களை நிறைவேற்ற ஒரு விழாவா கொண்டாடப்படணும். நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி, சமத்துவத்தை நிலைநாட்ட சுயமரியாதை அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கி வருது. இதோட ஒரு பகுதியாகத்தான் குடியிருப்புகள், சாலைகள், தெருக்கள்ல இழிவான தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தா அதை மாற்றி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது. மேலும் நம்ம ஊரு நம்ம அரசு என்ற பெயர்ல கிராம சபையில மக்கள் கலந்து ஆலோசிச்சு 3 முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும். குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டிடும் வகையில கலைஞரின் கனவு இல்லம் என்ற புரட்சிகர திட்டம் துவங்கப்பட்டு கடந்த 2 ஆண்டுகள்ல 7,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 லட்சம் வீடுகள் கட்ட முடிவெடுத்து 2024-25 இதுவரை 99,453 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2025-26 இன்றைய நிலையில 78,312 வீடுகள் கூரை மட்டம் நிலைக்கு மேல முன்னேற்றத்தில் இருக்கு. அதே போல சாலை வசதிகளை பொறுத்த வரைக்கும் 2022-23 ஆண்டுல அறிமுகமான முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் 21,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் மற்றும் பாலங்களை மேம்படுத்தியிருக்கோம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் முக்கிய முயற்சியா சாலை, குடிநீர், பள்ளிக்கூடங்கள், நூலக வசதிகள் போன்ற சேவைகள் விரிவாக்கப்படுது. தாய் மாணவர் திட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய நலனை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. இவ்வளவு திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் நம்ம அரசு செஞ்சுட்டு வந்தாலும் குடிமக்களா ஒவ்வொரு தனிநபருக்கும் பல பொறுப்புகள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம சரியா செஞ்சு நாம தான் நம்ம கிராமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். உங்க முதலமைச்சரா உங்கள ஒருவனா அதுக்காக சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். ஒவ்வொரு வீட்லையும் குழந்தைங்க படிக்கிறத நாம எல்லாரும் உறுதி செய்யணும். எங்கேயாவது யாராவது குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தினா உடனே மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்து அவங்கள மீட்கணும். இதை
கிராம ஊராட்சிகள், பொதுமக்கள் மற்ற அரசு அலுவலர்கள்னு எல்லாரும் பொறுப்போட கண்காணிக்கணும். அடுத்து கிராம மேம்பாட்டுக்கு முக்கியமான திட்டமான 100 நாள் வேலை திட்டம். இந்த திட்டம் முறையா செயல்பட்டு வர்றத கண்டிப்பா உறுதி செய்யணும். இந்த திட்டத்துல வரவு செலவு எவ்வளவு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு எல்லா தகவல்களும் வெளிப்படையா இருக்கணும். அடுத்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சமூக பொறுப்பு இருக்கணும். நம்ம வீடு குப்பை குளமா இருந்தா சும்மாவா இருப்போம்? நம்ம எல்லாரோட வீடும் சேர்ந்ததுதான் நம்ம கிராமம். அதை சுத்தமா வச்சுக்கிற பொறுப்பு நமக்கு தானே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முயற்சி பண்ணணும். குப்பைகளை ஊராட்சிகளில் வர பேட்டரி வண்டிகள்ல மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு போடணும். கண்ட இடத்துல குப்பை போடுறத தவிர்க்கணும். ஊராட்சி நிர்வாகங்களை சேர்ந்தவங்க குப்பைகளை பிரிக்கிறது, கழிவுநீர் மேலாண்மை பற்றியெல்லாம் மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். என்னடா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாச்ச, இதெல்லாம் சிஎம் சொல்லணுமான்னு நினைக்கிறீங்களா? சின்ன சின்ன விஷயங்களை நாம கரெக்டா செஞ்சால பெரிய பெரிய நன்மைகள் நிச்சயம் உண்டாகும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த நோயற்ற வாழ்வுக்கு சுகாதாரம் தான் அடிப்படை. மருத்துவ அலுவலர்களும் ஊராட்சி நிர்வாகமும் ஒருங்கிணைந்து செயல்பட்டா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் ஒழுங்கா மேற்கொள்ளப்பட்டு கிராம மக்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதனால நம்ம கிராமங்களை சுத்தமா வச்சுக்கிறதுல யாருக்கும் அலட்சியம் இருக்கக்கூடாது. அடுத்து புவி வெப்பமடைதல் உங்களுக்கே நல்லா தெரியும். இப்பவெல்லாம் முன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு சரியான அளவுக்கு மழை பெய்யறதில்லை. இதுக்கு காரணம் காலநிலை மாற்றம். இது பற்றிய விழிப்புணர்வும் கிராம மக்கள் கிட்ட ஏற்படுத்தப்படணும். அடுத்து மக்களோட முக்கிய பிரச்சனையா இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை. பணத்தை தண்ணியா செலவழிக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. உண்மையிலேயே தண்ணியை தான் பணம் மாதிரி பார்த்து செலவழிக்கணும். தண்ணீர் பற்றாக்குறை வராம இருக்க மழைநீர் சேகரிப்பு ரொம்ப அவசியமானது. இதனாலதான் நிலத்தடி நீர்வளம் மேம்பட்டு கிராமங்களுக்கு நீண்டகால நீர் பாதுகாப்பு ஏற்படும். இதுக்கான பொறுப்பு நம்ம எல்லாருக்கிட்டையும் தான் இருக்கு. எனவே இதுக்காக அரசும் ஊராட்சியும் எடுக்கிற முயற்சிகளுக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. டெங்கு, சிக்கன்குனியா போன்ற நோய்களை தடுக்கிற சுகாதார நடவடிக்கைகளை உடனடியா முன்னெடுக்கணும். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடியே எல்லா ஊராட்சிகளையும் அவசர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். வீதிகள், குடிநீர், மின்சாரம், வடிகால் போன்ற அடிப்படை சேவைகள் பாதிக்கப்படாமல் இருக்க அவசர திட்டங்களை உடனே செயல்படுத்தணும். ஒவ்வொரு ஊராட்சியிலையும் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்போட சிறப்பு குழுக்களை அமைச்சு அவசர கால நடவடிக்கைகளை திட்டமிடணும். இதனால பேரிடர் நேரங்களில் ஏற்படுகிற இடர்பாடுகளை குறைக்கலாம். அடுத்து நான் முக்கியமா சொல்ல விரும்புறது கிராம ஊராட்சிகளின் நிர்வாகம், நிதி மேலாண்மை வெளிப்படையா இருக்கணும். கிராம சபை மூலம் வரவு செலவு கணக்குகள் மக்களிடம் விளக்கப்பட்டு அவங்க ஒப்புதலோட செயல்படணும். ஒவ்வொரு ஊராட்சியும் எப்ப எவ்வளவு செலவிட்டோம்னு மக்கள் தெரிஞ்சிக்கிற வகையில தகவல் பகிரப்படணும். இந்த கூட்டத்தில் நீங்க முன்வைக்கிற ஒவ்வொரு பரிந்துரையும் பல்வேறு திட்டங்கள் மூலம் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும். நம்ம கிராமங்கள் தான் எதிர்கால வளர்ச்சியை உறுதிப்படுத்துற முக்கிய அங்கமாக இருந்து வருது. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் பங்கேற்போட வளர்ச்சியை உறுதி செய்யற அரசு இது. கிராமத்தின் வலிமைதான் மாநிலத்தின் வலிமைன்னு நம்ம செயல்பாடுகளால நிரூபிச்சு காட்டுவோம். நன்றி, வணக்கம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.